அந்த ரகசியம் என்ன என்று இதுவரை தெரிவிக்கவே இல்லை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது நீட் தேர்வு குறித்து உச்ச நீதிமன்றத்திலே வழங்கியிருக்கின்ற காரணத்திலே அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி அதற்கு மூடு விழா கண்டுவிட்டார். இதுதான் திமுகவுடைய அறிவிப்புடைய லட்சணம். அதோடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள், அதில் இடம்பெறவில்லை. தமிழக மாணவர்களுக்கு வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து என்று அறிவித்தார்கள், அதுவும் அறிவிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை. கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள், அதுவும் இந்த இன்றைய தினம் பட்ஜெட்டிலே அறிவிப்பில் இடம்பெறவில்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள், அதுவும் இந்த அறிவிப்பிலே இடம்பெறவில்லை. அதே போல நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள், அதையும் அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை. இன்றைய தினம் பட்ஜெட்டில் இது இடம்பெறவில்லை. நாளை தினம் விவசாய பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கிறார்கள் விவசாயிகள். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைக்கு மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் வழங்கப்படும் அறிவித்தாங்க தேர்தல் நேரத்தில். அதையும் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதுக்கு அந்த அறிவிப்பு இடம்பெறல. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய், டீசல் லிட்டருக்கு 4 ரூபாய்க்கு குறைக்கணும்னு சொன்னாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் விலை குறைச்சாங்க. 5 ரூபாய் விலை குறைக்கும் என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு 3 ரூபாய் தான் விலை குறைச்சாங்க. டீசலுக்கு 4 ரூபாய் விலை குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைய வரை விலை குறைக்கவில்லை. அந்த அறிவிப்பும் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. அனைத்து உணவுப் பொருட்களும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் சொன்னாங்க, அதுவும் அறிவிப்பு இடம்பெறல. மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கெடுக்கணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாதமும் மின் கட்டணம் ஒவ்வொரு மாதமும் கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டிருந்தாங்க, அதுவும் இந்த அறிவிப்பு இடம்பெறல. அதோட ரேஷன் கடையில் தற்போது வழங்கப்படுகின்ற சர்க்கரை அளவை 1 கிலோ கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தாலும் அதுவும் வழங்கும். இதெல்லாம்